உங்களை இந்த ஒரு ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம நிறைய வெப் 3 டாக்குமெண்ட்ஸ், D5 ரிப்போர்ட்ஸ், அப்புறம் பாலிகான் ஸ்கேன் டேட்டா இது எல்லாத்தையும் வச்சு ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம். அதாவது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் 100% பாதுகாப்பானதுன்னு அதோட ஓனர் சொன்னா நீங்க அப்படியே நம்பிடுவீங்களா? கண்டிப்பா நம்பக்கூடாது. ஏன்னா, இப்ப நம்ம இந்த விவாதத்த DeFi, அதாவது பரவலாக்கப்பட்ட நிதி அமைப்புகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுல இடைத்தரகர்கள் யாருமே இல்ல அப்படின்னு. ஆனா, பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ், அதாவது BIS அறிக்கை ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுது. ஓ, அந்த BIS ரிப்போர்ட் தானே சொல்றீங்க? அதுல அப்படி என்ன சொல்லியிருக்காங்க? ஆரம்ப கட்டத்துல இந்த முழுமையான பரவலாக்கம், அதாவது கம்ப்ளீட் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு மாயை தான் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. ஏன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ஏதாவது எதிர்பாராத பிழைகள் வந்தா அதை சரி பண்றதுக்கு அதை உருவாக்குனவங்க கிட்ட சில அட்மின் கீஸ் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ முழு கட்டுப்பாடும் அந்த அட்மின் கீஸ் மூலமா ஒரு தனிநபர் கிட்டயோ இல்ல ஒரு சின்ன குழு கிட்டயோ இருந்தா அப்புறம் எப்படி நாம அத ஒரு பரவலாக்கப்பட்ட திட்டம்னு நம்புறது? இது கொஞ்சம் இடிக்குதே. கரெக்ட், நீங்க கேட்கறது நியாயமான கேள்விதான். அந்த முரண்பாட்டை உடைக்கிறதுக்கு தான் ஓனர் ரெனவுன்ஸ்ட், அதாவது உரிமையை துரத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஆரம்பத்துல அந்த அட்மின் கீஸ் இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் சீரா செயல்பட ஆரம்பிச்சதும் அந்த மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டை அவங்க நிரந்தரமா அழிச்சிடுவாங்க. ஓஹோ, அப்போ அந்த ஓனர்ஷிப் கேன்சல் ஆகுது. இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு வாடகை வீட்ல இருந்து சொந்த வீட்டுக்கு மாறுற மாதிரி ஒரு ஃபீல் குடுக்குதுல்ல? ஆலாம், எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் அந்த திட்டம் டேவோ மூலமா மக்களோட முடிவுகளுக்கு மட்டுமே கட்டுப்படும். உரிமையாளர் தன்னோட நிர்வாக பொறுப்பை ரத்து செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கான்ட்ராக்டை அவரால கூட மாத்த முடியாது. சரி. இப்போ எனக்கு ஒரு டவுட். நாங்க உரிமைய துறந்துட்டோம் அப்படின்னு அவங்க சும்மா சோஷியல் மீடியால சொல்றத நான் ஏன் நம்பணும்? இதன் பிளாக் செயின் டேட்டால நான் எப்படி உறுதிப்படுத்துறது? இப்போ ஒரு நிலம் வாங்கும்போது விக்கிறவங்க சொல்றத மட்டும் நம்பாம நாமளே போய் ஈஸி செக் பண்றோம்ல, அந்த மாதிரி. கண்டிப்பா. நீங்களே செக் பண்ணலாம். இத தான் டேட்டா ஹேஷ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்றோம். பிளாக் செயின் இத ரொம்ப வெளிப்படையா காட்டிடும். நீங்க பார்த்தீங்கன்னா, பாலிகன் ஸ்கேன் மாரி தளங்கள்ல போயிட்டு, அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டோட அட்ரஸ் இல்லன்னா டிரான்சாக்ஷன் ஹேஷ உள்ளீடா குடுத்து தேடணும். ரைட். இப்போ நம்ம சோர்ஸ்ல குடுத்திருக்காங்களே அந்த D80 இல்லனா 382 அப்படின்னு முடியிற அட்ரஸ், அத சொல்றீங்களா? ஆமா, அதேதான். நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தனிநபரோட கிரிப்டோ வாலெட் அட்ரஸுக்கும், கான்ட்ராக்ட் அட்ரஸுக்கும் வித்தியாசம் தெரியாம குழம்பிக்கிறாங்க. பாலிகன் ஸ்கேன்ல அந்த முகவரிய திறந்தீங்கன்னா, அது ஒரு சாதாரண வாலெட்னா வெறும் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் காட்டும். ஆனா அது கான்ட்ராக்ட் அட்ரஸ்னா, அங்க கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு தனி பகுதியே இருக்கும். ஆமா. அதோட சோர்ஸ் கோட் எல்லாமே ஓப்பனா இருக்கும்ல. ஆனா பயனர்களுக்கு என்ன பயம்னா, அந்த அட்ரஸ்ல இருந்து ஓனர் திடீர்னு பணத்த எடுத்துட்டு போயிடுவாரோ அப்படின்னு. அந்த பயம் தேவையில்ல. ஏன்னா, ஓனர்ஷிப் தொறந்துட்டாங்களான்னு கண்டுபிடிக்க அந்த கான்ட்ராக்டோட அவுட் பரிவர்த்தனைகள நம்ம பார்க்கணும். அட்மின் கீஸ் இல்லன்னா, அந்த ஓனர்ஷிப் அதிகாரம் D100 மாதிரி ஒரு பர்ன் அட்ரஸ்க்கு அனுப்பப்பட்டிருக்கான்னு செக் பண்ணணும். பர்ன் அட்ரஸ்னா அதுல 0 மட்டுமே இருக்கும். அதை யாருமே பயன்படுத்த முடியாது. வாவ்! சூப்பர்! அப்போ அந்த அதிகாரம் நிரந்தரமா எரிக்கப்பட்டுடுச்சுன்னு நாமளே கண்கூடா பார்க்கலாம். இதுதான் கோட் இஸ் லா. அதாவது குறியீடே சட்டம் அப்படிங்கிறது. ஆமா, 100% உண்மை. ஒரு அட்மின் தன்னோட கட்டுப்பாட்ட தொறந்துட்டத நீங்களே சரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட முதலீடு முழுச வெளிப்படையான கணித விதிகளால மட்டும்தான் நிர்வகிக்கப்படும். அங்க மனித தலையீட்டுக்கு இடமே இல்ல. இது கேட்கறதுக்கு ரொம்ப சுதந்திரமா இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு. இப்போ ஓனர் இல்லாத ஒரு திட்டத்துல எல்லாமே கோட் மூலமா நடக்குது, ஓகே. ஆனா அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல திடீர்னு எதிர்பாராத வகையில ரொம்ப மோசமான ஒரு பக், அதாவது பிழை வந்துருச்சுன்னா அந்த தப்ப யாரு சரி செய்வா? அது ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன்னா அட்மின் கீஸ் இல்லன்னா யாராலையும் அதை தொட முடியாது. அதுதான். வீட்டு ஓனர் சாவிய கடல்ல தூக்கி வீசிட்டாரு. இப்போ வீட்டுக்குள்ள பைப் உடைஞ்சு தண்ணி லீக் ஆகுதுன்னா அதை எப்படி சரி பண்றது? டெக்னாலஜி உங்களுக்கு முழு உரிமைய குடுத்தாலும், அதோட மொத்த அபாயமும் பொறுப்பும் உங்க கையில தான் இருக்கு. இத ஃபேஸ் பண்ண நீங்க தயாரா? அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க.